மூன்றாம் வகுப்பு கணிதம் அலகு 1 கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல பயிற்சி 1.5 16ல இருந்து 20 வரையிலான கணக்குகளுக்கு உண்டான தீர்வுகளை இந்த தொகுப்புல பார்க்கிறோம். 16வது கணக்கு f of x equal to modulus of greatest integer function x minus x modulus x belongs to r என்ற சார்பின் வீச்சகம் என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு f of x equal to மாடுலஸ்ல ஒரு greatest integer function minus x, x belongs to r என கொடுக்கப்பட்டுள்ளது. r என்பது மெய்யெண்களின் கணமாகும். xக்கு சில மதிப்புகள் கொடுத்து இதனுடைய வீச்சகம் எந்த இடைவெளியில் அமையும் அப்படிங்கிறத கணக்கிடலாம். x equal to குறிப்பிட்ட சில மதிப்புகள் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா xக்கு 0ன்னு ஏது கொடுத்தோம்னா f of x இன் மதிப்பு f of 0 ஆனது 0 minus 0ன்னு வரும், மதிப்பு 0. xக்கு 0.5 0.5 நேது கொடுக்குறோம் அப்படின்னா f of 0.5. அப்போ மாடுலஸ் ஆஃப் 0.5 மைனஸ் 0.5 அப்படின்னு பிரதியிட்டுட்டோம் அப்படின்னா 0.5 அப்படிங்கிறப்ப நமக்கு கீழ் எல்லையில் இருக்குது. அப்படிங்கிறப்ப இதை விட மிகச்சிறிய எண் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா மதிப்பு 0 ஆகும். அப்போ மாடுலஸ் ஆஃப் 0 மைனஸ் 0.5 எனும் பொழுது மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 0.5ன்னு வரும். மைனஸ் 0.5 மாடுலஸில் இருந்ததுன்னா ப்ளஸ் குறியில் தான் மதிப்பு கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு ஏது பிரதியிடுறோம் அப்படின்னா எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனில் 1 மைனஸ் 1 ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 மாடுலஸில் இருக்க மதிப்பு 0. வேறு அடுத்து 2 அப்படின்னு ஏதாவது ஒரு எண்ணை பிரதியிட்டுக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2 எஃப் ஆஃப் 2 எனும் பொழுது மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 2 மைனஸ் 2 எனும் பொழுது மதிப்பு 0. ஸோ எந்த ஒரு மதிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னாலுமே இல்லை புள்ளியில் ஏது கொடுத்துட்டோம் 2.1 2.5ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 2.1 அப்படிங்கிறப்ப மதிப்பு 2ன்னு கீழ் மதிப்பை தான் எழுதுவோம். 2 மைனஸ் 2.1னா மைனஸ் 0.1ன்னு வரும். 2 மைனஸ் 2ன்னா மதிப்பு 2 மைனஸ் 2.1ன்னா 0.1ன்னு வரும். இப்போ 0.1னாலும் மதிப்பானது 0வுக்கும் 1க்கும் இடையில தான் இருக்குது நமக்கு. எனவே இதற்கான தீர்வு அப்படிங்கிறப்ப எந்த ஒரு மதிப்பை எந்த ஒரு மெய்யெண் மதிப்பை பிரதியிடுறப்பையும் 0வுக்கும் 1க்கும் இடையில தான் இதனுடைய மதிப்பு வரும். 1 வரதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடையாது. எனவே தீர்வானது 3வது ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் 3 0,1 என்பது சரியான மதிப்பாகும். 0க்கு க்ளோஸ்டு ப்ராக்கெட் கொடுப்போம், ஏன்னா 0ங்கிற மதிப்பு வருது, 1க்கு ஓப்பன் ப்ராக்கெட். ஆப்ஷன் 3 0,1 என்பது சரியான மதிப்பா. அடுத்து 17வது கணக்கு பார்க்கிறோம். f of x equal to x square என்ற சார்பு இருபுற சார்பாக அமைய வேண்டுமெனில் அதன் சார்பகமும் துணை சார்பகமும் முறையே என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. ஸோ இருபுற சார்பிற்கு உண்டான நிபந்தனை, ஒரு சார்பானது இருபுற சார்பா அமையணும் அப்படின்னா அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகவும் அமையணும், ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகவும் இருக்கணும், மேற்கோர்த்தல் சார்பாகவும் இருக்கணும், மேற்புற சார்பாகவும் அமையணும். அப்படி இருந்தது அப்படின்னா தான் ஒன்றுக்கு ஒன்றான சார்பாக இருக்கும். இதுக்கு ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் நம்ம செக் பண்ணி பார்த்து தான் என்ன தீர்வுன்னு கொடுக்க முடியும். ஒன்னொன்றுக்கும் ஒரு சிறிய அம்புக்குறி படம் போட்டுட்டு அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக தீர்த்துக்கலாம், தீர்வை சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் சார்பகம் துணை சார்பகம் இரண்டுமே R என கொடுக்கப்பட்டுள்ளது. R அப்படின்னா மைனஸில் நெகட்டிவில் நிறைய நம்பர்ஸ், அதை -2 -1 0 1 2 போயிட்டே இருக்கும். இதுலையும் எக்ஸட்ரா -2 -1 -1 0 1 2 என மதிப்புகள் இருக்கும். எக்ஸுக்கு f of x என்ற சார்பானது என்னன்னு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா f of x equal to x square. எக்ஸுக்கு -1 அப்படின்னு பிரதியிட்டுட்டோம் அப்படின்னா மதிப்பானது +1. எக்ஸுக்கு +1ன்னு கொடுத்தாலும் மதிப்பானது என்னது 1ன்னு வரும். எனவே இந்த சார்பானது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இரண்டு மதிப்புகளுக்கு ஒரே மதிப்பானது நமக்கு பிம்பமாக இருக்கிறதுனால இது ஒரு ஒன்றுக்கு ஒன்றான சார்பாக அமையாது, ஒன்றுக்கு ஒன்றான சார்பாக அமையாது. இதே போல் அடுத்த நிபந்தனை எடுத்துகிட்டு செக் பண்ணலாம். சார்பகத்தில் 6ம் துணை சார்பகத்தில் 0,∞ எனவும் கொடுக்கப்பட்டுள்ளது. துணை சார்பகத்தில் 0,∞. அப்போ சார்பகத்தில் இருக்கக்கூடிய மதிப்புகள் -2 -1 0 1 2 இது போல் மெய்யெண்களின் கணமாக அமையும். துணை சார்பகம் அப்படிங்கிறப்ப பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கும், 1 2 3 எக்ஸட்ரா இது போல் எண்கள் அமையும். இதுலேயும் பார்த்துட்டோம்னா
எக்ஸுக்கு -1ன்னு கொடுத்தோம்னா மதிப்பானது +1 இருக்கும். +1ன்னு கொடுக்குறப்பையும் மதிப்பானது +1ன்னே இருக்கும். என்ன சார்பாக அமையாது? கண்டிப்பாக மேற்கோர்த்தல் வரலாம், மேபி ஒன்றுக்கொன்றான சார்பாக அமையாது. மூன்றாவது ஆப்ஷனில் சார்பகத்தில் 0, என கொடுக்கப்பட்டுள்ளது. துணை சார்பகத்தில் மதிப்பானது 6 என கொடுக்கப்பட்டுள்ளது. 6 என கொடுக்கப்பட்டுள்ளது. சார்பகத்தில் 1, 2, 3 எக்ஸெட்ரா. துணை சார்பகத்தில் -2, -1, 0, 1, 2. இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு +1ன்னு கொடுத்தோம்னா மதிப்பு +1, எக்ஸுக்கு 2ன்னு கொடுத்தோம்னா மதிப்பு 4ன்னு வரும். இப்போ இது போல் எக்ஸுக்கு +2ன்னு கொடுக்குறப்ப மதிப்பு 4, 3, 4ன்னு மதிப்பு வரும். இப்போ ஒவ்வொரு மைனஸ் எதிர்குறியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு எண்ணுக்குமே இங்கே பிம்பங்கள் அமையாது. சார்பகத்திலிருந்து துணை சார்பகத்திற்கு பிம்பங்கள் எதுவும் வராது. ஏன்னா சார்பு f(x) = x² அமையுது. துணை சார்பகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மதிப்புகளுக்குமே பிம்பங்கள் அமைஞ்சது அப்படின்னா தான் நமக்கு அது ஒன்று மேற்கோர்த்தல் சார்பாக அமையும். அதாவது ஒரு சார்பு மேற்கோர்த்தல் சார்பாக இருக்கணும் அப்படின்னா துணை சார்பகமும் வீச்சகமும் ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கும். இங்கே எதிர்குறியில் இருக்கக்கூடிய எண்கள் எதுவுமே வீச்சகத்தில் வராது. எனவே இது ஒன்றுக்கொன்றான சார்பாக அமையும். ஆனால் மேற்கோர்த்தல் சார்பாக அமையாது. மேற்புற சார்பு அல்ல. இறுதி ஒன்று, நான்காவது ஆப்ஷனில் 0, என சார்பகமும் 0, என துணை சார்பகமும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுலேயும் 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா. இங்கே 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா. 1ன்னு பிரதியிடுறப்ப x² மதிப்பு 1, 2ன்னு பிரதியிடுறப்ப x² மதிப்பு 4, 3ன்னு பிரதியிடுறப்ப 9. இது போல் மதிப்புகள் போய்கிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு மதிப்பிற்கும் ஒரே ஒரு மதிப்பு தான் இருக்குது. இதே 0, அப்படிங்கிற இடத்துல எண்ணற்ற மதிப்புகள் இருக்கிறதுனால அனைத்து மதிப்புகளுக்குமே இங்கே பிம்பங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. எனவே இது ஒன்று மட்டும்தான் என்னது ஒன்றுக்கொன்றான சார்பாகவும் அமையும், மேற்புற சார்பாகவும் அமையும். அப்போ ஒன்றுக்கொன்றான சார்பாகவும் மேற்புற சார்பாகவும் f(x) = x² என்ற சார்பு அமைவதற்கு உண்டான நிபந்தனை அது என்ன இடைவெளியில் அமையும்? நான்காவது ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 0, மற்றும் துணை சார்பகமும் 0, அமைய வேண்டும். அடுத்து 18வது கணக்கு. m உறுப்புகள் கொண்ட ஒரு கணத்திலிருந்து n உறுப்புகள் கொண்ட ஒரு கணத்திற்கு வரையறுக்கப்படும் மாறிலி சார்புகளின் எண்ணிக்கை என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறாங்க. m உறுப்புகள் கொண்ட ஒரு கணத்திலிருந்து n உறுப்புகள் கொண்ட கணத்திற்கு, அப்போ முதல் கணத்தில் m உறுப்புகள் இருக்கிறதா எடுத்துக்கிறோம். அந்த m உறுப்புகள் ஏதாவது ஒரு நம்பர் நம்மளே கொடுத்துக்கலாம். ABCDEF அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். n உறுப்புகள் கொண்ட ஒரு கணத்திற்கு, அப்போ இதில் m உறுப்புகள் இருக்குது, இதில் n உறுப்புகள் இருக்குது. 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா. மாறிலி சார்பு ஒரு கணத்திற்கு வரையறுக்கப்படும் மாறிலி சார்புகளின் எண்ணிக்கை. இப்போ மாறிலி சார்புகளின் மாறிலி சார்பு அப்படின்னாவே துணை சார்பகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மதிப்புகளுக்குமே சார்பகத்தில் முன்பிம்பம் இருக்கும். அப்போ ஒரு மதிப்புக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட முன்பிம்பங்கள் இருந்தது அப்படின்னா தான் அது மாறிலி சார்பாக இருக்கும். இப்போ 1 அப்படிங்கிற எண் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1க்கு பார்த்துட்டோம் அப்படின்னா நிறைய முன்பிம்பங்கள் இருக்கும். இது போல் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். அதே போல் 2 அப்படிங்கிற எண்ணுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கும் 1க்கு மேற்பட்ட முன்பிம்பங்கள் இருக்கும். அப்படி இருந்ததுனா தான் அது ஒரு மாறிலி சார்பாக அமையும். Fக்கு 2. எனவே அனைத்து மதிப்புகளுக்குமே நமக்கு முன்பிம்பங்கள் இருக்கும். எதுலன்னா சார்பகத்தில். அப்போ துணை சார்பகத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை தான் நமக்கு என்னவா அமையும் அப்படின்னா மாறிலி சார்புகளின் எண்ணிக்கையே அமையும். எனவே துணை சார்பகத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன? n. எனவே மாறிலி சார்புகளின் உறுப்புகள் n என்பது சரியான மதிப்பாகும். அடுத்து 19வது கணக்கு பார்க்கிறோம். f defined from 0, 2π tends to -1, 1 என்ற சார்பு f(x) = sin x என வரையறுக்கப்படுகிறது எனில் அது ஒன்றுக்கொன்று மேற்கோர்த்தல் இருபுற சார்பு வரையறுக்க இயலாது என 4 ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சமன்பாடானது f(x) = sin x. ஒரு அம்புக்குறி வரைபடம் கொண்டு இதை விளக்கலாம். அம்புக்குறி வரைபடத்தில் சார்பகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடைவெளி 0, 2π. 0 π/2 π
பைக்கு அடுத்து 180க்கு அடுத்து 3π/2 2π அப்படின்னு மதிப்புகள் கொடுத்துக்கலாம். துணை சார்பகத்தில் -1லிருந்து +1 வரைக்குமான மதிப்புகள் கொடுக்கப்பட்டு இருக்கு. இதையும் கொடுத்துடலாம். இது சார்பில் பிரதியிடலாம். sin 0 டிகிரியின் மதிப்பு எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு பிரதியிடுறப்ப மதிப்பு 0. sin 90 டிகிரியின் மதிப்பு 1. sin πயின் மதிப்பானது 0. sin 270 டிகிரியின் மதிப்பானது -1ன்னு வரும். sin 2πயின் மதிப்பானது திரும்ப என்ன மதிப்பு வரும்? sin π 2π அனைத்து மதிப்புகளுமே 0. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட எண்களுக்கு ஒரே எண் நமக்கு பிம்பமா துணை சார்பகத்தில் அமைகிறதுனால இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பா அமையாது. ஒன்றுக்கொன்றான சார்பா இல்லை அப்படிங்கிறப்ப இருபுற சார்பு இல்லைன்னு சொல்லிடலாம். துணை சார்பகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மதிப்புகளுக்குமே சார்பகத்தில் மெய்பிம்பங்கள் முன்பிம்பங்கள் இருக்கு. அதாவது துணை சார்பகமும் வீச்சகமும் ஒன்றுக்கொன்று சமம். எனவே இது ஒரு மேற்கோர்த்தல் சார்பு ஆகும். ஆப்ஷன் 2 மேற்கோர்த்தல் சார்பு என்பது சரியான மதிப்பாகும். f defined from -3, tends to s என்ற சார்பு f of x equal to x² என வரையறுக்கப்பட்டு மேற்கோர்த்தல் எனில் s என்பது என்ன மதிப்புன்னு கேட்டிருக்கிறாங்க. மேற்கோர்த்தல் எனில் எஸ்ல என்ன s என்பது எந்த வகையான கணமா அமையுன்னு கேட்டிருக்கு. சார்பு f of x ஆனது x² என கொடுக்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பகத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் -3லிருந்து +3 வரைக்கும் சார்பகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. -3 -2 -1 0 +1 2 3 என கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ எஸ் என்பது என்ன அப்படின்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. எக்ஸுக்கு பதிலாக -3 என பிரதியிட்டுட்டோம் அப்படின்னா f of x இன் மதிப்பானது என்னவா இருக்கும்? s இன் மதிப்பு என்னவா இருக்குன்னா 9ன்னு அமையும். -2ன்னு பிரதியிடுறப்ப என்ன மதிப்புன்னா +9 +4ன்னு அமையும். -1 -2ன்னு பிரதியிடுறப்ப இதில் இருக்கக்கூடிய மதிப்புகள் 4ன்னு அமையும். -1ன்னு பிரதியிடுறப்ப 1 0ங்கிறப்ப x² 1 0² 0 1² 1 2² 4 3² 9. ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய அனைத்து மதிப்புகளுக்குமே துணை சார்பகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மதிப்புகளுக்குமே நமக்கு என்ன வரும்னா எல்லாமே பாசிட்டிவ் நம்பராக தான் வரும். நெகட்டிவ் நம்பராக எதுவுமே அமையாது. அப்போ நெகட்டிவ் நம்பராக வராது அப்படிங்கிறப்ப -9,9ங்கிறது வராது. ஒரு மெய்யெண் கணம் வராது. -3, 3 ஆகிய மதிப்புகள் வராது. இந்த மூன்றுலையுமே எதிர்குறியில் இருக்கக்கூடிய எண்கள் வரும். x² என்பது பாசிட்டிவ்ல மட்டும்தான் நமக்கு மதிப்புகள் இருக்கும். அப்போ பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் எது அப்படின்னா 0, 1. -3ன்னு பிரதியிடுறப்ப அதனுடைய மதிப்பு 9 இருக்கும். +3ன்னு பிரதியிடுறப்பையும் 3² 9. அதிகபட்ச மதிப்பு 9ஓட ஸ்டாப் ஆகிடும். எனவே சரியான மதிப்பானது ஆப்ஷன் 4 0, 9 என்பது மேற்கோர்த்தல் சார்பா அமையணும் அப்படின்னா எஸ்ஸுக்கு உண்டான இடைவெளி ஆகும். தேங்க்யூ.